ஜோதிடத்தில் பிரசன்னம் என்றால் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜோதிடத்தில் பிரசன்னம் என்றால் என்ன அப்படின்றது கேள்வி. பிரசன்னம்னா என்னன்னா, ஜாதகம் இருக்காது ஒரு சில பேர்கிட்ட. பிறந்த டேட்டு, டேட் ஆஃப் பர்த், டைம் அவங்களாம் ஜாதகமே பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டா, சில பேர் பேர் ராசி பார்க்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சோவி போட்டு சோழி பிரசன்னம் பார்க்குறது சொல்லுவாங்க. இந்த கிளி ஜோசியம் கேட்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறான கைரேகை பார்ப்பாங்க. இதில் ஜோதிடத்தில் நம்ம ஜாதகம் பார்க்குற மாதிரியே பிரசன்னமும் பார்க்கறதுக்கு மெத்தட் இருக்கு. 249 சப்லாட் வச்சு பார்க்கக்கூடிய பிரசன்னம். அதுக்கப்புறம் ஆளுங்கிரகம் ரூலிங் பிளானட் சரிங்களா. இப்போ ஒரு கேள்வி ஒருத்தருக்கு மைண்டில் உதயமாகுது அப்படின்னா அப்போ அந்த கிரக நிலை ஒரு விஷயத்தை காட்டும். அது பாசிட்டிவாக காட்டினா பாசிட்டிவாக நடக்கும். அவருக்கு மைண்டில் அந்த கேள்வி ரைஸ் ஆகணும். ரைஸ் ஆனால் தான் அது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிளானட்ரி பொசிஷன்ஸு மற்ற பாவங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாதக பாதகங்களை நம்ம சொல்ல முடியும். பிரசன்னன்றது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சில பேர் பெர்த் டைமில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அது பெர்த் கரெக்ஷன் மூலமாக தான் நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் பிரசன்னன்றது அப்படி இல்லை. ஒரு கேள்வி மைண்டில் உதயமாகுது, என் பொருள் காணாமல் போச்சு, இது கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இந்த பொருள் காணாமல் போச்சு எங்கே இருக்கும், நான் ஒருத்தரை சந்திக்க போகிறேன், அவர் சந்திப்பனா மாட்டேனா, ஒருத்தர்கிட்ட நான் காசு கொடுக்கலாம், அவர்கிட்ட நம்பி கொடுக்கலாமா, இல்லை நான் தொழில் இப்போ இன்னைக்கு தொடங்கலான்னு இருக்கேன், இதை நான் தொடங்கலாமா வேணாமா, இது எல்லாமே பிரசன்ன கேள்விகள் தான். இது அவங்க ஜாதகம் தேவையில்லை. ஜாதகம் இல்லாமலே நம்ம அவங்களோட கேள்வியை வச்சு நம்ம பலன் பார்க்க முடியும். அது கரெக்டாக வரும். 100% அக்யூரேட்டாக இருக்கும். இதுதான் பிரசன்னம். தொடர்ச்சியாக சேனல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.